கிறிஸ்மஸ் தினத்தில் ஒருவன் கண்ட கடவுள். சிற்றூரில் வசிக்கும் பாலா என்ற இளைஞன் கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு தனது நண்பர்களுடன் கொண்டாட்டத்திற்கு தயாராக இருந்தான். ஆனால் அவன் மனம் எப்போதும் ஒரு கேள்வியால் குழப்பமாக இருந்தது. கடவுள் உண்மையில் உள்ளாரா? இருந்தால் அவர் எப்படி இருப்பார்? கிறிஸ்மஸ் முன்னாள் இரவு. குளிர்காலம் அதீதமாக இருந்த அந்த நாள். பாலாவின் வீட்டிற்கு அருகிலிருந்த தேவாலயம் கிறிஸ்மஸுக்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. நண்பர்களின் அழைப்பை மறுத்து பாலா அந்த இரவில் சாலையில் தனியாக நடக்கத் தொடங்கினான். அவன் மனதில் எழும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா என எதிர்பார்த்தான். ஒரு நபருடன் சந்திப்பு. பாலா நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய துணியில் மூடப்பட்ட உடலுடன் வறுமையில் இருக்கும் ஒரு முதியவரை கண்டு திகைத்தான். இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாட நாம் தயாராக இருக்கும்போது இங்கு இந்த முதியவர் கொடுமையில் இருக்கிறாரே என்று நினைத்தான். அவன் முதியவரின் அருகில் சென்று, தீபாவளி கொண்டாட முடியாத நிலை உங்களுக்கேன்று இருக்கிறதா? உங்கள் தேவைகள் என்ன என்று கேட்கிறான். முதியவர் புன்னகையுடன் பதிலளித்தார், நான் ஒரு உணவு, ஒரு துணி என எதுவும் கேட்கவில்லை. ஆனால் இன்று உன்னைப் போன்ற ஒருவர் எனது துயரைப் பகிர்ந்து கேட்பது போதும். அதுவே என் கிறிஸ்மசு. கடவுளைக் கண்ட தருணம். பாலா அவரது வலியை புரிந்து அருகிலிருந்த ஹோட்டலில் சில சுடு உணவுகளை வாங்கி அவருக்கு வழங்கினான். முதியவர் உணவைப் பெற்றபின் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார். அந்த நொடியில் பாலா மனதளவில் வேறு ஒரு உணர்வை அனுபவித்தான். இதுதான் கடவுள் எனக்கு பதில் அளித்த விதமா என்றார். பரந்த மனதின் கிறிஸ்மஸ். முதியவர் பாலாவிடம் கூறிய வார்த்தைகள் அவன் மனதை மாற்றின. கடவுள் எப்போதும் உன் மனதின் அன்பு மற்றும் கருணையுடன் இருக்கிறார். அவனைக் காண்பதற்கு தேவாலயம் போக வேண்டியதில்லை. பிறர் வாழ்வில் ஒளியூட்டும் போது கடவுளைக் காண முடியும். கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தம். அந்த மாலை பாலா தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவர்களின் கொண்டாட்டத்தை மாற்றினார். ஒவ்வொருவரும் ஏழைகளுக்காக உணவுப் பைகள், துணிகள் மற்றும் அன்பளிப்புகள் பகிர்ந்து கொண்டனர். அந்த நிமிடத்தில் பாலா உணர்ந்தான், கடவுள் என்றால் ஒரு சிறிய உதவியில் பிறர் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சக்திதான். முடிவு. கிறிஸ்மஸ் தினம் பாலாவின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் கண்ட கடவுள் எந்த சிற்பமாகவோ அல்லது ஓவியமாகவோ இல்லாமல் அன்பு, கருணை மற்றும் மனிதநேயமாக அவன் உள்ளத்தில் ஒளிர்ந்திருந்தார். கதை அறிகுறி. கடவுளைக் காண விரும்பும் போது அன்பு செய்து பாருங்கள். அவரது முகம் உங்கள் செயல்களில் பிரதிபலிக்கும்.